அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோ, அதாவது ஏற்கனவே 6.1 2 3 பார்த்துட்டோம். இன்னைக்கு வந்து 6th யூனிட்ல 4th ஒன் பார்க்க போறோம். ஏற்கனவே ரிமைனிங் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸ்ல நம்ம வந்து அந்த எக்ஸசைஸ் 6.1க்கு முன்னாடி இருக்க எக்ஸாம்பிள்ஸ் லைனா பார்த்துட்டு இருந்தோம். அதோட கண்டினியூட்டி வந்து நம்ம இப்ப பார்க்க போறோம். ஏற்கனவே 6.8 வரைக்கும் அந்த எக்ஸாம்பிள் வரைக்கும் முடிச்சிருந்தோம். இப்போ 6.9 எக்ஸாம்பிள்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் ஒன் 6.9 சம் என்ன இருக்கு அப்படின்னா, இதுவும் நிரூபிக்க சம் தான், ப்ரூஃப் பண்ண போறோம். cosecant θ minus sin θ into secant θ minus cos θ into tan θ plus cot θ is equal 1 அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு அப்படின்னா, cosecant θ minus sin θ into secant θ minus cos θ into tan θ plus cot θ இருக்கு. இதை எப்படி வந்து பண்ணலாம்? நமக்கு வந்து இந்த cosecant θ ஓட வேல்யூ தெரியும். cosecant θ அப்படிங்கிறது வந்து 1 by sin θ minus sin θ. secant அப்படிங்கிறது 1 by cos θ நமக்கு தெரியும். so secant θ is equal 1 by cos θ minus cos θ. tan ஓட வேல்யூ sin by cos, sin θ by cos θ plus cot θ ஓட வேல்யூ cos θ by sin θ. சோ நம்ம இப்ப வந்து அடுத்த ஸ்டெப் போட்டோம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படினா, இந்த டினாமினேட்டர்லாம் ஈக்குவல் பண்ணலாம். ஈக்குவல் பண்ணிட்டோம் அப்படினா ஈஸியா ஆன்சர் கண்டுபிடிச்சலாம். சோ இப்போ எப்படி வந்து டினாமினேட்டரை ஈக்குவல் பண்றது, எப்படி பகுதியை சமப்படுத்துறது? சோ இப்போ பகுதியை சமப்படுத்தலாம். 1 மைனஸ் இங்க பகுதியில sin இருக்கு, இங்க இல்ல. சோ இன்னொரு சைனால என்ன பண்ண போறோம் அப்படினா பெருக்க போறோம். சோ sin square θ by sin θ. தென் இங்க வந்து cos ஆல மல்டிபிள் பண்ண போறோம். சோ 1 by 1 minus cos square θ by cos θ. here இங்க sin, இங்க cos θ இருக்கு, இங்க sin θ இருக்கு. சோ sin இங்கேயும் cos இங்கேயும் மல்டிபிள் பண்ண போறோம். sin square θ plus cos square θ divided by sin θ cos θ. so இந்த ஸ்டெப் போட்டோம். then next one is 1 minus sin square θ cos square θ அப்படினு நமக்கு தெரியும். 1 minus sin square θ is equal cos square θ by sin θ into 1 minus cos square θ is equal sin square θ. so sin square θ divided by cos θ into sin square θ plus cos square θ is equal 1. so 1 போட்டுறோம். sin θ cos θ. then cancel பண்ண போறோம். cos θ cancel ஆயிரும். sin ஸ்கொயர்ல இருந்து ஒரு sin cancel ஆயிரும். இங்க ஒரு cos இருக்கு, sin இருக்கு, அதே மாதிரி இங்கேயும் sin இருக்கு, cos இருக்கு. so டோட்டலா cancel ஆயிரும். value is 1. RHS கிடைச்சிருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். 6.10ல sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a is equal to cosecant a அப்படின்னு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, அதாவது நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ இப்போ இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கு? sin a by 1 plus cos a plus sin a by 1 minus cos a அப்படின்னு இருக்கு. சோ இப்போ இங்க வந்து நம்ம டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட், அதாவது பகுதியை சமப்படுத்துவோம். சோ பகுதியை சமப்படுத்தணும் அப்படினா sin a இங்க 1 minus cos a 1 plus cos a இருக்கு. சோ 1 minus cos a plus இங்க sin a 1 minus இருக்கு. சோ 1 plus cos a divided by 1 plus cos a into 1 minus cos a. because இங்க வந்து நம்ம எப்பவுமே அதோட கான்ஜுகேட்டால தான் வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணுவோம். சோ இங்க கான்ஜுகேட்டே இருக்கிறதுனால அப்படியே ஸ்ட்ரைட்டா வந்து நம்ம வந்து எல்சிஎம் மாதிரி அதை இந்த பகுதியை வந்து சமப்படுத்திட்டோம் அப்படினா ஈஸியா வந்து ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். then next one is உள்ள அப்படியே மல்டிபிள் பண்ண போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும்
இந்த ஈக்குவல்ட்டுக்கு நேரா தான் இந்த டிவைடட் பை அப்படிங்கிற கோட் வந்து வரணும், அதுக்கு மேல கீழ வந்து வரக்கூடாது. ஓகே, 1 into sin a minus sin a cos a plus sin a into 1 sin a plus cos a, sorry, plus sin a cos a divided by a plus b into a minus b, so a square minus b square. Then next one is minus sin a cos a plus sin a cos a வந்து cancel ஆயிடும். remaining இருக்கிறது இங்க ஒரு sin a இங்க ஒரு sin a, so 2 sin a divided by 1 square நாலும் 1 நாலும் மதிப்பு மாற போறது இல்ல, so 1 minus cos square a is equal sin square a. நம்ம ஏற்கனவே இதெல்லாம் படிச்சிட்டோம். so இப்போ இந்த sin cancel ஆயிடும். remaining இருக்கிறது 2 by sin a, அதாவது 1 by sin அப்படிங்கிறது வந்து அதாவது 2a means 2 into 1 by sin, எப்படி வேணாலும் போட்டுக்கலாம், நம்மளோட விருப்பம் தான். சோ அப்ப 2 by sin a, அப்ப 1 by sin அப்படினா அது cosecant ஆயிடும். சோ அப்ப 2 cosecant a, therefore RHS. சோ இப்போ நம்ம ரைட் ஹேண்ட் சைடு வந்து கொண்டு வந்துட்டோம். இவ்வளவுதான் இந்த சம். இந்த மாதிரி கான்ஜுகேட் பார்க்கிறது ரொம்ப ஈஸி, அதாவது கூட்டல் தலைகீழி வச்சு செய்யறது வந்து ரொம்ப ஈஸி. அடுத்த கணக்கு 6.11 6.11ல என்ன சம் இருக்கு அப்படினா cosecant theta plus cot theta is equal p எனில் then cos theta is equal p square minus 1 by p square plus 1 அப்படினு சொல்லி ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க, நிரூபிக்க சொல்லிருக்காங்க. சோ அவங்க கொடுத்திருக்கத நம்ம ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். cosecant theta plus cot theta is equal p. அடுத்து இன்னொரு ஃபார்முலா நமக்கு தெரியும், cosecant square theta minus cot square theta is equal 1 அப்படினு சொல்லி நமக்கு வந்து தெரியும். then இது a square minus b square இருக்கா, சோ அப்ப cosecant theta plus cot theta, cosecant theta minus cot theta is equal 1. so இப்போ வந்து cosecant theta plus cot theta ஓட வேல்யூ p அப்படினு சொல்லி நமக்கு தெரியும். so p into cosecant theta minus cot theta is equal to 1. so அப்ப cosecant theta minus cot theta is equal, இந்த மல்டிபிள் இருக்க p இந்த சைடு வரும்போது டிவைடட் ஆயிடும், so 1 by p. இது வந்து ஈக்குவேஷன் 2 அப்படினு சொல்லி வச்சுக்கலாம். so ஈக்குவேஷன் 1 plus 2, ஈக்குவேஷன் 1 ஐயும் 2 ஐயும் ஆட் பண்ணா என்ன கிடைக்கும், so cosecant theta plus cot theta is equal p cosecant theta minus cot theta is equal 1 by p. so இப்போ நம்ம வந்து இத ஆட் பண்ண போறோம். so அப்ப 2 cosecant theta இது கேன்சல் ஆயிடும் is equal p plus 1 by p. done. 2 cosecant theta is equal இது பண்ணனா p square plus 1 by p அப்படினு வரும். சோ இது ஈக்குவேஷன் 3 ன்னு எடுத்துக்கலாம். then 1 minus 2, so 1 ஐயோ 2 ஐயோ வந்து என்ன பண்ணலாம் அப்படினா மைனஸ் பண்ணலாம். cosecant theta plus cosecant theta plus cot theta is equal to p. cosecant theta minus cot theta is equal to 1 by p. so இப்போ இங்க மைனஸ் பண்ண போறோம். so cosecant cancel ஆயிடும். 2 cot theta is equal to p minus 1 by p அப்படினு இருக்கும். then இதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படினா
cot theta is equal பகுதியை சமப்படுத்தும் போது p square minus 1 by p ஆயிடும். So the equation 4 அப்படினு சொல்லி வச்சுக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த equation 3 ஐ 4 ஆல என்ன பண்ண போறோம் அப்படினா 4/3 அப்படினு சொல்லி போட போறோம். 4/3 எப்படி வரும்? So equation 4/3 divided by 3 வகுக்க போறோம். So 4 3 ஆல வகுக்க போறோம். 2 cot theta divided by 2 cosecant theta is equal p square by 1 into p by p square plus 1. So இத வந்து நம்ம வந்து அப்படியே இத டிவைடர்ல போடுறதுக்கு பதிலா மல்டிபிள்ல போட்டு அப்படியே மாத்தி எழுதிட்டோம். then அடுத்த ஸ்டெப் கொஞ்சம் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுன்றதுக்காக இத கொஞ்சம் மாத்தி எழுத போறேன். 2 cot அப்படிங்கிறது cos theta by அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டெப் எழுதிக்கலாம். இத எப்படி எழுதலாம் அப்படினா 2 cot theta into 1 by 2 cosecant theta இப்படி வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். ஆன்சர் மாற போறது இல்ல. சும்மா அடுத்து போற ஸ்டெப் வந்து கொஞ்சம் குழப்பமா இருக்குறதுக்காக இப்படி எழுதிருக்கோம். சோ p கேன்சல் ஆயிடும். p square minus 1 p square plus 1 then இந்த 2 cot theta அப்படிங்கிறது 2 cos theta by sin theta into so இந்த 1 by cosecant அப்படிங்கிறது வந்து sin theta 1 by sin theta ஓட வேல்யூ தான் cosecant. சோ அப்ப sin by 2 ஆயிடும். 2 cosecant theta அப்படிங்கிறது sin theta by 2 is equal p square minus 1 by p square plus 1. So sin theta 2 cancel ஆயிடும். Then cos theta is equal p square minus 1 divided by p square plus 1. நாம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படினா ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்த சம் 6.12 6.12 எக்ஸாம்பிள் tan square a minus tan square b is equal sin square a minus sin square b divided by cos square a cos square b அப்படினு சொல்லி ப்ரூஃப் நிரூபிக்க சொல்லிருக்காங்க. நம்ம வழக்கம் போல லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம் எடுத்துக்கிட்டோம். tan square a minus tan square b. அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா tan is equal sin by cos அப்படி நமக்கு தெரியும். சோ அப்ப sin square a by cos square a minus sin square b by cos square b. அடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படினா டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணலாம். அதாவது பகுதியை சமப்படுத்தலாம். சோ இங்க cos இங்க sin போய்டும். sin square a cos square b minus sin square b cos square a divided by cos square a cos square b. சோ இப்போ நமக்கு வந்து மேல வந்து sin மட்டும் தான் இருக்கு. சோ cos ஏ இல்ல. சோ cos எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? சோ sin square a cos square னா 1 minus sin square b. அடுத்து sin square b cos square a 1 minus sin square a divided by cos square a cos square b. then இத அப்படியே உள்ள வச்சு மல்டிபிள் பண்ணோம் அப்படினா sin square a minus sin square a sin square b minus இத உள்ள கொண்டு பெருக்கணும் அப்படினா sin square b plus minus into minus plus. so sin square b
sin square A divided by cos square A cos square B. இப்போ minus sin square A sin square B plus sin square A sin square B cancel ஆயிடும். remaining இருக்கிறது sin square A minus sin square B divided by cos square A cos square B. Therefore RHS. So right hand side கொண்டு வந்துட்டோம். அடுத்து next sum பார்க்க போறோம். 6.13 cos cube A minus sin cube A divided by cos A minus sin A minus cos cube A plus sin cube A by cos A plus sin A is equal to sin A cos A அப்படின்னு சொல்லி proof பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வழக்கம் போல LHS left hand side எடுத்துட்டோம். இதில் ஒரு சின்ன ஃபார்முலா வந்து ரிமைண்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இது நம்ம 8th standard 9th standardலேயே படிச்சிருப்போம். A cube plus B cube is equal A plus B into A square plus B square minus AB. அதே மாதிரி A cube minus B cube is equal A minus B into A square plus B square plus AB. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம இங்கே அப்ளை பண்ண போகிறோம். A cube minus B cube, so A minus B cos A minus sin A into A square. So cos square A plus sin square A minus plus AB. Cos A sin A by cos A minus sin A minus இங்கேயும் அதே ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். A cube plus B cube, so A plus B cos A plus sin A cos square A plus sin square A minus cos A sin A by cos A plus sin A. Okay, cos A minus sin A, cos A plus sin A equal ஆகுது. So cancel ஆயிடும். Then cos square A plus sin square A ஓட வேல்யூ வந்து 1 அப்படி சொல்லி நமக்கு தெரியும். So 1 plus cos A sin A minus 1 minus cos A sin A 1 plus cos A sin A minus 1 plus cos A sin A. So minus 1 plus 1 cancel ஆயிடும். 2 cos A sin A. Therefore RHS. நம்ம வந்து இப்போ இந்த sum proof பண்ணிட்டோம். 6.15 1 plus tan square A by 1 plus cot square A is equal 1 minus tan A by 1 minus cot A the whole square அப்படின்னு சொல்லி காட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இங்கே ஷோ தட் அப்படின்னு கொடுத்துருக்கிறதுனால இதோட வேல்யூவும் ஈக்குவலாக வந்துச்சு அப்படின்னா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இங்கே வந்து எல்ஹெச்எஸ் எடுத்துக்கிறோம். எல்ஹெச்எஸ்ல என்ன இருக்கு? 1 plus tan square A by 1 plus cot square A. நம்மளுக்கு தெரியும் 1 plus tan square A by 1 plus cot ஓட வேல்யூ என்ன? 1 by tan square A. ஸோ இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்? tan இதை சமப்படுத்தணும் அப்படின்னா 1 plus tan square A by இங்கே tan இங்கே போயிடும். ஸோ அப்போ tan square A plus 1 by tan square A. தென் இது அப்படியே மேலே வந்துச்சு அப்படின்னா tan square A into 1 plus tan square A by tan square A plus 1. So இது இந்த பக்கம் இருந்தாலும் மதிப்பு மாற போறதில்லை, இதோட வேல்யூ கேன்சல் ஆயிடும். தென் tan square A. ஸோ இப்போ LHSல நம்மளுக்கு வந்து tan square A கிடைச்சிருக்கு. RHSலயும் இதே வேல்யூ வந்தது அப்படின்னா
ப்ரூஃப் பண்ணிட்டோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ RHSல என்ன இருக்கு அப்படின்னா 1 மைனஸ் tan A 1 minus cot A the whole square. அதே மாதிரி தான் 1 minus tan A by 1 minus cot அப்படிங்கிறது 1 by tan. next stepல 1 minus tan A divided by பகுதியை சமப்படுத்தும் போது tan A minus 1 by tan A whole square போட்டணும். then tan A மேல வரும். so tan A 1 minus tan A by tan A minus 1. இதுல ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணணும் because இங்க வந்து tan A minus 1 இருக்கு, இங்க வந்து பிளஸ் இருக்கு. சோ எது எந்த பக்கம் வந்தாலும் பிரச்சனை இருக்காது, பட் மைனஸ்னும் போது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். சோ அப்ப இங்கேயும் tan A minus 1 அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துடலாம். சோ அப்ப மைனஸ் tan A ஒரு மைனஸ், இந்த மைனஸ் வெளியில எடுத்துட்டோம். அப்ப எப்படி வந்துரும் tan A minus 1 divided by tan A minus 1 அப்படின்னு சொல்லி வரும். so the tan A minus 1 tan A minus 1 cancel ஆயிரும். minus tan A the whole square is equal to tan square A. so இப்போ வந்து இதுதான் வந்து LHS ல இருக்கு, இதுதான் RHS ல இருக்கு. so அப்ப LHS is equal to RHS. இப்போ வந்து நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். 6.16 நிரூபிக்க சொல்லிருக்காங்க. நம்ம LHS எடுத்துட்டோம். இப்போ இந்த LHS ல காட் வந்து cos by sin போட்டுருக்கோம், tan வந்து sin by cos னு எழுதிருக்கோம். then a cube minus b cube அந்த ஃபார்முலா, அந்த ஃபார்மட்ல இத வந்து நம்ம எழுதிட்டோம். then இந்த பகுதி டினாமினேட்டர் வந்து ஈக்குவல் பண்றோம். ஈக்குவல் பண்ணதுக்கு அப்புறமா இப்படி கிடைக்கும். then அதே மாதிரி இங்கேயும் secant 1 by cos னு எழுதுறோம், cosecant 1 by sin எழுதிருக்கோம். secant cos cosecant வந்து sin அப்படினு சொல்லி மாறும். then next stepல வந்து இந்த sin a cos a வந்து இது ஒண்ணுக்கு பிரிச்சு இங்க எழுதிருக்கோம். then இங்க வந்து இதையும் வந்து சமப்படுத்தணும் அப்படினா இங்க என்ன வரும் அப்படினா sin square a cos square a வரும். சோ அப்ப இங்க cos square இருக்கு, அப்ப sin square a மட்டும் வேணும். பிளஸ் இங்க sin square a இருக்கு, அப்ப cos square a மட்டும் வேணும். பிளஸ் இங்க ஒரு sin a cos a இருக்கு, இன்னொரு sin a cos a மட்டும் நமக்கு வேணும். சோ இந்த ஸ்டெப் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதுக்கு அப்புறம் சோ இத அப்படியே இங்க மேல எழுதிட்டோம். இங்க sin கேன்சல் ஆயிரும். சோ 1 by cos secant a cos கேன்சல் ஆயிரும். 1 by sin cosecant a கீழ அப்படியே எழுதிருக்கோம். இந்த ஸ்டெப் இங்க போட்டுருக்கோம். sin square a plus cos square a is equal to 1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுவும் கேன்சல் ஆயிடும், இதுவும் கேன்சல் ஆயிடும். மீதி இருக்கிறது 1 by sin square a cos square a. சோ இது அப்படியே மேல போய்டும். sin square a cos square a therefore RHS. சோ நம்ம இப்போ வந்து ப்ரூஃப் பண்ணிட்டோம். அடுத்தது 6.17 cos square theta by sin theta is equal to p, sin square theta by cos theta is equal to q, then p square q square into p square plus q square plus 3 is equal to 1 அப்படினு சொல்லி நிரூபிக்க சொல்லிருக்காங்க. இப்போ நம்ம LHS எடுத்துட்டோம். சோ இங்க p ஓட வேல்யூ q ஓட வேல்யூ வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். cos square theta by sin theta the whole square, then sin square theta by cos theta the whole square into cos square theta by sin theta square plus sin square theta by cos theta square plus 3. so இங்க அப்ளை பண்ணிட்டோம். இதுல cos power 4 theta by sin square theta sin power 4 theta by cos square theta
cos power 4 theta by sin square theta plus sin power 4 theta by cos square theta plus 3. இப்போ இதுல sin 4 sin square cancel ஆயிடும், cos 4 cos square cancel ஆயிடும். So remaining இருக்கிறது cos square theta sin square theta மட்டும் இருக்கும். இப்போ இதுல டினாமினேட்டரை ஈக்குவல் பண்ணனும்னா பகுதியை சமப்படுத்தணும் அப்படினா இப்போ இங்க வந்து cos power 6 theta plus sin power 6 theta plus 3 sin square theta cos square theta by sin square theta cos square theta வரும். Then cos square theta sin square theta. இப்போ இதுல என்ன பண்ணலாம் அப்படினா cos square theta the whole cube plus sin square theta the whole cube இப்படி எழுதிக்கலாம் plus 3 sin square theta cos square theta by sin square theta cos square theta. அடுத்து இந்த sin square theta cos square theta கேன்சல் ஆயிடும். சோ மீதி இருக்கிறது cos square theta the whole cube plus sin square theta the whole cube minus 3 plus 3 sin square theta cos square theta. இப்போ இங்க வந்து நம்ம ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போறோம். a plus b the whole cube is equals a cube plus b cube plus 3ab square plus 3ab square அப்படிங்கற ஃபார்முலா. இந்த ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருப்போம். சோ இங்க a cube plus b cube இருக்கு, இந்த இதுக்கு பதிலா சோ இப்போ இங்க வந்து a cube plus b cube மட்டும் வச்சிட்டு மீதி எல்லாம் இந்த பக்கம் கொண்டு வந்தா a plus b the whole cube minus 3a square b minus 3ab square இந்த பக்கம் a cube b cube மட்டும் இருக்கும். சோ அந்த a cube b cube வர இந்த ஃபார்முலா நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படினா அப்ளை பண்ண போறோம். Then so a plus b the whole cube cos square theta plus sin square theta the whole cube minus 3a square b minus 3a square cos square theta 3a square b minus 3ab square cos square theta sin square theta the whole square எழுதிட்டோம். then இந்த ஸ்டெப் இருக்கு plus 3 sin square theta cos square theta இந்த ஃபார்முலா இருக்கு. then next ஸ்டெப்ல cos square theta plus sin square theta வேல்யூ வந்து 1, so 1 cube minus 3 cos square cos power 4 theta sin square theta minus 3 cos power 4 theta cos square theta sin power 4 theta plus 3 sin square theta cos square theta. இப்போ இது ரெண்டுலயும் காமனா இருக்குது, நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படினா எடுத்துக்கலாம் 1 minus 3 cos square theta sin square theta மட்டும் எடுத்துக்கோம். ரிமைனிங் என்ன இருக்கு அப்படினா இங்க ஒரு cos square theta இருக்கு, இங்க ஒரு sin square theta இருக்கு plus 3 sin square theta cos square theta. then 1 minus 3 cos square theta sin square theta இதோட வேல்யூ 1 ன்னு ஆயிடும் plus 3
sin square theta cos square theta. So minus 3 cos square theta sin theta plus 3 cos square theta sin square theta வந்து cancel ஆயிடும். ஏன்னா இது ஒன்னால பெருக்கினாலும் திரும்ப இதே தான் கிடைக்கும். So 1. Therefore RHS proof பண்ணிட்டோம். இப்போ இதோட 6.1 எக்ஸசைஸ்க்கு முன்னாடி இருக்கிற எடுத்துக்காட்டு கணக்கு எல்லாமே எக்ஸாம்பிள் எல்லாமே முடிஞ்சது. அடுத்த யூனிட்ல நம்ம அடுத்த வீடியோல என்ன பார்க்கலாம் அப்படின்னா 6.1 எக்ஸசைஸ் அந்த பயிற்சி 6.1ஓட ஆன்சர்ஸ் எல்லாம் நம்ம வந்து அடுத்த யூனிட்ல அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.